முத்துவ மனோஜ் கண்டபடியாக பேசுனதுனால முத்து ரொம்ப உடஞ்சி போய் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு. குடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே, "ஏய் போய் சாப்பிட்றா" அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. "அப்பா என்னை பார்த்து இவன் என்ன கேட்டான் தெரியுமா? வீட்டை ஆட்டைய போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிட்டான்ப்பா. எனக்காப்பா அந்த ஆசை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "எப்பா நீ இருக்கிற வரைக்கும் தாப்பா நான் இந்த வீட்டில் இருப்பேன். நீ இல்லைன்னு வச்சுக்கேன், நான் இந்த வீட்டு பக்கம் கூட தலை வச்சு கூட படுக்க மாட்டேப்பா. எனக்கு உனக்கு பின்னாடி யாருமே இல்லைப்பா" அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அண்ணாமலை ரொம்ப கண் கலங்கி போய் நிற்கிறாரு. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, "ஏங்க அவன் குடிச்சிட்டு உளறிக்கிட்டு நிற்கிறான். இதை போய் நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ளார" அப்படின்ட்டு அவங்களும் உள்ளார போயிடுறாங்க. அப்போ இவர் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. மீனா வற்புறுத்தி சாப்பிட வைக்கிறாங்க. காலையில் மணி அடித்து எல்லாரையும் கூப்பிடுறாரு இவர் முத்து. யார் சாமி கும்பிட்றது அப்படின்னு பார்க்கும்போது, மீனா தான் கும்பிடுவா, வேற யார் இந்த நேரத்தில் சாமி கும்பிட போகிறது அப்படிங்கும்போது, மீனா அங்கேருந்து வெளியிலேருந்து வர்றாங்க. "ஏம்மா மீனா நீ சாமி கும்பிடலையா?" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. "இல்லை மாமா, நானே இந்த மணி சத்தம் கேட்டு தான் வெளியிலேருந்து வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு, சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு முத்து. அப்போது எல்லாரும் கேட்குறாங்க, "என்னடா புதுசாக இருக்குது, நைட்டு குடிச்சிட்டு இப்போ சாமியை கும்பிட்ற, நல்லது போ" அப்படிங்கும்போது, "அப்பா நீ எதுவும் சங்கடப்படாதப்பா, நான் தெரியாமல் குடிச்சிட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கப்பா" அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறாரு. உடனே என்ன சொல்கிறாரு மனோஜ்னா, "ஆமாம் இவன் வீடு நீ ரூமை கட்ட சொல்லிட்டீலப்பா, பாத்தியா இவனை, அதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ரூம் கட்டணுமே, நம்ம தலையில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக இவன் நடிக்கிறான்ப்பா" அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, "ஏய் சும்மா இருடா, அவன் சொல்ல வரத்தை கேட்போம்" அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ முத்து சொல்கிறாரு, "அப்பா நீ கடன் வாங்கியெல்லாம் நீ வீடு ரூம் கட்ட வேணாப்பா, நானே பார்த்துக்கிறப்பா, எப்போ எனக்கு காசு வருதோ அப்போ பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் நாங்கள் ஹால்லையோ இல்லை வெளியிலையோ நீ சொன்னால் ரோட்லேயே போய் படுத்துக்கிறப்பா" அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு ரொம்ப இதாக போயிடுது. "இல்லைடா, நான் யார்கிட்டையாவது வேறு யார்கிட்டையாவது கடன் கேட்குறேன்டா" அப்படிங்கும்போது அதுக்கு மீனா சொல்கிறாங்க, "இல்லை மாமா, நீங்கள் யார்கிட்டையும் எங்களுக்காக ரூம் கட்டுறதுக்காக போய் யார்கிட்டையும் கையேந்தி நிற்க வேணாம், நீங்கள் கடன் வாங்க வேணாம், ரூம் கட்டுற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், அவர் பார்த்துக்குவார், அவர் கட்டுவார் மாமா" அப்படிங்கும்போது அப்போ நக்கலாக ரோஹிணி சொல்லுது, "மீனா இது பூ கட்டுற மாதிரி கிடுகிடுன்னு கட்டிட்டு போகிற காரியம் இல்லை, இது வீடு கட்டுறது, தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும் ரோஹிணி, நீங்கள் ரொம்ப நக்கலாக என்னை பேசாதீங்க, எங்களுக்கும் ஒரு காலம் வரும், உங்களுக்கு ஒரு காலம் வந்துச்சுல, இப்போ நீங்கள் கடை வச்சுருக்கிறதே என் புருஷன் போட்ட பிச்சை தான், நீங்கள் கடை வச்சுருக்கிறது, என் புருஷன் மட்டும் அதை காமிக்கலண்டா நீங்களும் நடு ரோட்டில் நிற்பீங்க, தெரியுமா ரோஹிணி" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "என்ன ரொம்ப பேசுகிறீங்க மீனா" அப்படிங்க. "ஆமாம், என் புருஷன் தானே உங்களுக்கு அந்த ஃபர்னிச்சர் கடையை காமிச்சு விட்டாரு, அதனால தான் நீங்கள் கடை வச்சுருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "அதே போல் எங்களுக்கு ஒரு காலம் வரும், ஆமாம் நீங்கள் பூ கட்டி கார் ஓட்டி ரூம் கட்டுவீங்களா" அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, "ஏ ரோஹிணி இங்கே பாருமா, அதெல்லாம் பேசக்கூடாது யாரையும்" அப்படின்னு நான் பேசி நிப்பாட்டுறாரு. "ஏங்க ரோஹிணி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவள் சொல்கிறது உண்மை தானே, பூ கட்டியும் கார் ஓட்டியுமா இவங்க ரூம் கட்ட போகிறாங்க" அப்படிங்கும்போது ரோஹிணி உடனே சொல்கிறாங்க, "மீனா ஏற்கனவே உங்கள் வீட்டுக்காரு நகை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்டாரு, அதே இன்னும் செஞ்சு கொடுக்கல, அந்த சபதமே இன்னும் நிறைவேறல, இன்னும் ஒரு சபதம் போட்டுறாதீங்க நீங்கள்" அப்படிங்கும்போது, "இது சபதம் மாமா, நாங்கள் கட்டி காமிக்கிறோம் ரூம்" அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுறாங்க. உடனே முத்துக்கு இது வந்துடுது, பயம் வந்துடுது. "ஏ மீனா இங்கே வா, ஏன் இதெல்லாம் சொல்கிற" அப்படிங்கும்போது, "நம்மளால் முடியுங்க, நீங்கள் மாமா எங்களுக்காக போய் யாருக்கிட்டையும் போய் கடன் வாங்க வேணாம், நீங்கள் நல்லா இருக்கணும் மாமா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும், மற்றவங்க மாதிரி நான் கிடையாது மாமா, உங்கள் ரத்தத்தை உறிஞ்சிறவங்க கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜ் சொல்கிறாரு, "ஏப்பா அப்போ நீ மாதம் மாதம் பணம் கட்டில, அது தேவையில்லையில" அப்படிங்கும்போது, "ஏய் நல்லவனே, இந்த மாதிரிலாம் பேசாதடா, அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய காசை நம்ம கொடுக்கணும்" அப்படிங்கும்போது ரவியும் சொல்கிறாரு, "ஏண்டா குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை நம்ம கொடுக்க வேணாமா" அப்படின்னு கேட்கும்போது, "ஏன் அப்பாவுக்கு தான் பென்ஷன் வருதுல, அதை வச்சு சமாளிச்சு" அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, "ஏண்டா நீ சல்லி காசு கூட குடும்பத்துக்காக கொடுக்க மாட்டேன் அப்படி தானே" அப்படிங்கும்போது ரவியும் சண்டைக்கு போகிறாரு. "ஏண்டா 10,000 ரூபா கொடுக்குறதுல உனக்கு என்ன வருது" அப்படிங்கும்போது மனோஜ் ரோஹிணி சொல்கிறாங்க, "ரவி எனக்கு தெரியும் ரவி, எவ்வளவு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எனக்கு தெரியும், அப்படி ஒன்றும் உங்கள் காசில் நாங்கள் உட்காந்து சாப்பிட மாட்டோம், நாங்களும் காசு கொடுக்குறோம்" அப்படின்னு சொன்னோம். மனோஜ் சொல்கிறாரு, "ஏ ரோஹிணி நீ வாய விடாத" அப்படிங்கிறாரு. "இருங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, "அவங்கவுங்க கொடுக்க வேண்டிய காசை அவங்கவுங்க கொடுத்தா மட்டும் போதும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட "சரி சரி அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க" அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு முத்து, என்ன பண்ணுறாரு, ஒரு சவாரிக்கு போகிறாரு. அப்போ சவாரி காசுக்கு பதில் கல் வாங்கிட்டு வர்றாரு. செங்கல்லை வாங்கிட்டு வந்தோடனே மீனாவும் முத்தும் தூக்கிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு விஜயா நக்கலாக கேட்குது, "இது என்ன செங்கல்ல ஹோமம் பண்ண போகிறீங்களா புதுசாக கட்டின ரூமுக்கு" அப்படின்னு நக்கலாக கேட்குது. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, "நீ நக்கல் பேச்சை இனிமேல் விடவே மாட்டேன், 2 வார்த்தை அவன்கிட்ட அன்பாக பேசினீன்னா அவன் உலகத்தையே கொண்டு உன் காலடியில் வைப்பான் தெரியுமா, உன் மூத்த பையன் மாதிரி கிடையாது மனோஜ் மாதிரி, அவன் நிறையா படிச்சிருக்கிறான், அவன் படிப்புக்கு இவன் கால் தூசிக்கு ஆவானா" அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மனோஜ் கடையில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க ஃபர்னிச்சர் ஜாமான்லாம் கேட்குறாங்க, ஏசி ஃப்ரிட்ஜு எல்லாம் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி. "அவங்க யாருண்டா?"
மனோஜ் ஃபர்னிச்சர் கடையில் ஏற்கனவே வேலை பார்த்தவங்க தனித்தனியாக போயிட்டாங்க. அவங்கள விரட்டி விட்டார் மனோஜ். இப்போ அவங்க ஒரு பிளான் பண்ணி மனோஜ்கிட்ட வந்து இது பண்ணுறாங்க, பொருள் கேட்குறாங்க. அதாவது ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் கேட்குறாங்க. இவரும் பெரிய ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு, ஓகே சார் நான் தரேன் சார், நாளைக்கே தந்துடுறேன், வந்து எடுத்துக்கலாங்கிறாரு. அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டும் போகிறாங்க. 4 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டும் போகிறாங்க. இது அவங்களோட பிளான். அதாவது நடுத்தருவுக்கு வர வைக்கணும் மனோஜை. நம்மளை அசிங்கப்படுத்தி அனுப்புனான்ல, அவனை வந்து எப்படியாவது நடுத்தருவுக்கு கொண்டு வரணுன்ட்டு அந்த வேலையை விட்டு நின்று அவங்க வந்து செஞ்ச பிளான் வந்து அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க எல்லா ஃபர்னிச்சர் ஜாமானையும். அவங்க கொடுத்த பணத்தை இவர் மனோஜ் வந்து எண்ணி பார்க்காம உள்ளே வச்சிடுறாரு. அதில் கள்ள நோட்டு இருக்கிறதுனால அவர் தெரியலை கள்ள நோட்டு இருக்கிறது. இவங்க அதில் கள்ள நோட்டை வச்சு கொடுத்துட்டாங்க. அவங்க பணம் கொடுத்துட்டு போன அடுத்த வினாடியே வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வர்றாரு. வந்து உங்கள் கடையை சோதனை போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மனோஜ் கேட்குறாரு, என் கடையில் என்ன இருக்குது சார், நான் இப்போ தானே ஓப்பன் பண்ணேன், என் கடையில் ஒன்றும் இல்லைங்கிறாரு. இருங்க நம்ம சோதனை போட்டால்